ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிக்கலாமா? சங்கீதம் 122 அதன் 6வது வசனத்தை சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சங்கீதம் 122 அதன் 6. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது எருசலேமையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எவ்வாறு நேசித்தார் என்று நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இதனுடையதான முக்கியமான வார்த்தையை நான் போன வாரத்தில் சொல்ல முடியல, நேரம் பத்தாதனால. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தபடி இந்த வாரம் அந்த பிரசங்கத்தை நான் தொடர்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை, அதாவது போன வாரம் இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பித்தேன். என்ன சொல்லி ஆரம்பித்தேன்? இந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எப்படி கன்வே பண்ணிக்கணும், வாக்கு தத்தமா நமக்கு நாம எப்படி கன்வே பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தையா இருக்காது, ஞாபகம் இருக்கா? எஸ், ஜெபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், ஜெபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. அதுலேயும் குறிப்பாக அதில் ஒரு வார்த்தை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது, சமாதானத்திற்காக. எதற்காக? சமாதானத்திற்காக. இந்த சமாதானம் என்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லிட்டு நான் வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் போகிறேன். இங்கு சமாதானம் என்பது, தேவன் சமாதானத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? வைத்து செல்கிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு தேவன் எதை அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்த்தால் சமாதானத்தை கொடுக்கிறார். தன்னுடையதான மகன் சந்திரரோகி வியாதியினால அவஸ்தப்பட்டு தீயிலையும் தண்ணீரையும் விழுந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தேவையானது என்ன? சமாதானம். அவன் அடிக்கடி தீயில விழுவதும் அடிக்கடி தண்ணீர்ல விழுவதும் இது ஒரு வழக்கமா நடந்து கொண்டிருக்கு. அந்த மகனுக்கு வேண்டியது என்ன? ஒரு சமாதானம். அவன் இருதயம் சமாதானமா இல்ல. 38 வருட வியாதியஸ்தனா இருந்த அந்த ஸ்தோத்திரம், அந்த பெதஸ்தா குளத்துல இருந்தவருடைய இருதயம் எப்படி இருக்கு? 38 வருஷமாவே நான் வியாதி உள்ளவனா இருக்கிறேன், என் வியாதி இதுக்கப்புறம் மாறவே மாறாதுன்னு ஒரு ஸ்தோத்திர விரக்தி அடைந்த, நம்பிக்கையற்ற, இனி என் பிள்ளையையோ என் குடும்பத்தையோ என் மனைவியையோ என் உறவினரையோ என் வீட்டையோ நான் பார்க்க போவது இல்லை என்ற ஒரு மனநிலைமையில் இருந்தவனுக்கு அவர் எதை கொடுத்தார்? சமாதானத்தை கொடுத்தார். இப்படி வேதத்தில் நாம் பார்க்கிற அநேக இடங்கள்ல அற்புதம் கண்களுக்கு முன்பாக தெரிந்தாலும் அதற்குள் மறைந்திருப்பது என்ன அப்படின்னா சமாதானம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுநாதர் ஒரு கிணற்று அருகில உட்கார்ந்து இருப்பார். சமாரியா கிணற்றண்டியில உட்கார்ந்து இருந்து தாகமா இருக்குன்னு சொல்லி அவர் தண்ணீரை மொள்ளும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீ வருவாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து, எம்மா எனக்கு தாகத்துக்கு தாமான்னு கேட்கும் பொழுது, நீ ஸ்தோத்திர யூதனா, நீ இவனா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்டுவிட்டு ஸ்தோத்திர இயேசுநாதர் சொல்லுவாரு, ஏம்மா நீ குடிக்கிற தண்ணி உனக்கு தாகத்தை தீக்காது, எனக்கு நீ தண்ணி வார்த்தனா உனக்கு நான் ஜீவ தண்ணீரை நான் வார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த 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 சகோதரிக்கு புரியல. அதற்கப்புறமா புரிய வருது. இயேசுநாதர் விளக்க ஆரம்பிக்க. என்ன விளக்குறார் அப்படின்னா, அந்த அம்மாவுடைய இருதயத்துல ஒரு சமாதான இன்மை இருந்திருக்கு. என்ன சமாதான இன்மைனா, ஒரு புருஷன் கட்டி சமாதானம் கிடைக்கல, 2 புருஷன் கல்யாணம் பண்ணி சமாதானம் கிடைக்கலன்னு 6 புருஷன் கல்யாணம் பண்ணி 6 புருஷன் கட்டி சமாதானம் கிடைக்காம 7வது புருஷன் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தேடிக்கொண்டிருந்தாங்க. இப்படி வேதாகமத்துல பலவீனத்தோடு தேடினவங்க உண்டு, இச்சையில் தேடினவங்க உண்டு, பாவத்தில் தேடினவங்க உண்டு. இப்படி பல விதத்தில் தங்கள் இருதயத்தை மோசம் போக்கி தேடிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில இயேசுநாதர் எதை கொடுத்தார்னு பார்த்தா, குழப்பம் அடைந்த இருதயத்திற்கு, நம்பிக்கை அற்ற இருதயத்திற்கு அவர் சமாதானத்தை விதைத்தார். காரணம் அது அவருடையது. அல்லேலூயா. நாம் ஒருவரை பார்த்து ஸ்தோத்திரம், சண்டை போட்டிருக்க ஒரு கணவன் மனைவியை பார்த்து ஒரு ஊழியக்காரோ இல்ல அந்த கணவனாருடைய அந்த சகோதரனுடைய தாயோ அல்ல தகப்பனாரோ, டேய் தம்பி எனக்காக பொறுத்துக்கடா, எனக்காக சமாதானம் ஆகுடா அப்படின்னு சொன்னாக்க எத்தனை பேரு தங்களுடையதான வாழ்க்கையில சமாதானம் ஆகும்? அந்த சமாதானம் எத்தனை நாளைக்கு நிரந்தரமா இருக்கும்னு கேட்டா அது கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமா இருக்கும். எப்படின்னா, அந்த தாயாரோ அந்த தகப்பனோ நம்முடைய வீட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? ரொம்ப சமாதானம் உள்ளவங்களா இருப்போம். அவங்களுடைய கால்
படிக்கட்டை தாண்டி விட்டது என்றால் உடனே மறுபடியும் அடுத்த விஸ்வரூபத்தை என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். அப்ப நமக்குள் இருக்கிறதான சின்ன சின்ன சமாதானம் என்பது நமக்கு நிரந்தரமான சமாதானம் இல்ல. அப்ப நிரந்தரமான சமாதானம் எனக்கு வேண்டும் என்றால் அது யாரிடத்தில் இருக்குன்னா இயேசுநாதர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். மத்திய 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். மத்திய 5ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க முடியுமா? மத்திய 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்திய 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் இயேசுநாதர் சோதரம் போதிக்கிற ஒரு போதனையின் வார்த்தை என்னவென்றால், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம் சமாதானத்துக்கு எதை அசைத்து காட்டுவோம்? யுத்தங்கள்ல சண்டை வந்துச்சுன்னா சமாதானத்துக்கு எதை அசைச்சு காட்டுவோம்? வெள்ளக்கொடி அசைச்சு காட்டுவோம். வெள்ளக்கொடி அசைச்சு காட்டி சமாதானம் 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 சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அது போல இங்கு சமாதானம் எதை குறிக்கிறதுனா தேவனுடைய புத்திரருக்கு ஒப்பாக, வெண்மைக்கு ஒப்பாக குறிப்பிடுறது. அதாவது தூதருக்கு சற்று சிறியவனாய் என்னை அவர் படைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற வார்த்தை, தூதனிலும் சற்று சிறியவனாய், தூதனிலும் சற்று சிறியவனாய், ஆனா கிருபையில் தூதனை விட சற்று அதிகமானவனாய். அப்ப என்னை கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு சமாதானத்தின் அடையாளமா வைத்திருக்கிறாரு. நான் சமாதானம் உள்ள மனுஷனா இருந்தாக்க நான் சண்டைக்காரனாகவோ அல்லது சண்டை பண்ணக்கூடிய தாயாகவோ ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இல்லாமல் நான் சமாதானத்தை விரும்புகிறவனாய் இருப்பேனானால் நான் யாருடைய புத்திரன் எனப்படுவேன்? தேவனுடைய புத்திரர் எனப்படுவேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்ல? நான் தேவனுடையதான புத்திரரா இருப்பதை விட என் தகப்பனுக்கு நான் பிள்ளையா இருக்கதான் என்ன பண்றேன்? மாம்சத்தின் தகப்பனுக்கு நான் பிள்ளையா இருக்கதான் பார்க்கிறேன். சில நேரங்களில் சண்டைகள் வரும் பொழுது, சில நேரங்களில் போராட்டங்கள் வரும் பொழுது என் தகப்பனுக்காக நான் வருகிறேன், என் அண்ணனுக்காக நான் போறேன், என் மனைவிக்காக. இப்படி யாராவது ஒருடைய பேரை சொல்லி நம்ம முந்தி போய் அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இன்னும் 4-5 மடங்கு அதிகமாக்கி விட்டு என்ன பண்ணிடுவோம்? வீட்டுக்கு வந்துடுவோம். அதை சட்டையை பிடிச்சவன் அடுத்து சட்டையை கிழிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவான்? அவங்க போயிடுவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணங்கள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. சமாதானம் பண்ணக்கூடியவனா இருக்கணும். ஒரு குடும்பத்துல சண்டையை இழுத்து விடுறவனா இல்ல, சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு நான் ஒரு ஃபோன் பண்றேன் அப்படின்னா என்னால அவங்களுக்கு சமாதானம் வரணுமே தவிர என்னால சண்டை வரக்கூடாது. என்னால சண்டை வருதுன்னா நான் சண்டை பண்ணுகிறவனா இருக்கிறேன், சமாதானம் பண்ணுகிறவனா இல்லை என்பதை புரிஞ்சு கொண்டு அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துக்கு போறதுனால, ஒருவர் அடிக்கடி பார்க்கறதுனால என் குடும்பத்தில் சண்டை வருது அப்படின்னா நான் சமாதானம் பண்ணுகிறவனாய் மாறணும். எப்படி மாறணும்? அந்த சண்டையை தவிர்க்கணும். அந்த சண்டையை எப்படி தவிர்க்கணும்? யாரை நான் பார்க்க போறது பிடிக்கலையோ, எந்த இடத்துக்கு நான் போறது பிடிக்கலையோ அதை மாற்றிக்கொண்டா சண்டை தானா என்ன பண்ண போகுது? ஆறப்போகுது. சமாதானம் தன்னை போல கிடைக்க போகுது. அப்ப நாம் எதை அதிகமாக விரும்புகிறோம்? என் சுயத்தை நாம் விரும்புகிறோம். சமாதானம் பண்ணுகிறவன் கோழை என்ற அர்த்தம் கிடையாது. சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப சமாதானம் பண்ணக்கூடிய மனுஷன் சில சண்டைகளை தவிர்த்து, சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்க அண்ணா, சண்டை போடாதீங்க அக்கா, சகோதரா சண்டை போடாத, சகோதரி சண்டை போடாதன்னு சொல்லி அவங்களை விலக்கி அவங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தை, நாம் நியாயம் விசாரிக்கிறேன்ற பேர்ல என்ன ஆச்சு சொல்லு பாப்போம், என்ன ஆச்சு சொல்லு, தப்பு ஓ மேலதான் இருக்கு, அவன் கேட்டது சரிதான்னு சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது. நல்லதாவே இருக்கட்டும், கெட்டதாவே இருக்கட்டும், இருவருக்கு முன்பாக சமாதான வார்த்தையை மட்டும் வாயில தான் என்ன பண்ணணும்? பேசணும். தனிப்பட்ட விதத்தில் கூப்பிட்டு, சகோதரி இது தப்பு, சகோதரா இது தப்புன்னு சொல்லணுமே தவிர இருவருக்கு முன்னிலையில சண்டைக்காரங்களுக்கு மத்தியில நான் இன்னொருவனுக்கு சப்போர்ட் பண்ணேனாக்க நான் சமாதானம் பண்ணுகிறவன் கிடையாது, நான் சண்டையை இழுத்து விடக்கூடியவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யாரை தேவன் தன்னுடைய புத்திரர் என்று அறிவிக்கிறார்னா யார் ஒருவர் சமாதானத்தை விரும்புகிறாரோ. நான் குடும்பத்தில் சமாதானத்தை அதிகமாக விரும்புறேன், சண்டையை விரும்புறேனா?
நான் குடும்பத்துல ஐக்கியத்தை விரும்புறேனா, கழுத போனா போய் தொலையுதுன்னு நினைக்கிறேனா? யோசிக்கணும். நான் எதை விரும்புகிறேனோ அதையே கர்த்தரின் வாழ்க்கையில கொடுப்பார். யோபு சொன்ன ஒரே வார்த்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி நான் அடுத்த வார்த்தைக்கு போறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபுவை போல நான் சமாதானத்தை விரும்புவேன் என்றால், அதாவது யோபு சமாதானத்தை விரும்பல, அவர் பயந்தார், எதற்கு தன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருவாங்களோன்னு. அப்ப நம்ம எதற்கு எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. இன்னொரு வார்த்தையை சொல்றேன், சங்கீதம் 20:4 நினைக்கிறேன். உன் மன விருப்பத்தின்படியே கடவுது, உன் வாயின் வார்த்தையின்படியே. அப்ப எதை கர்த்தர் சொல்றாரா? மரணமும் ஜீவனும் எதின் அதிகாரத்தில் இருக்கு? எதுல? நான் பேசுற இந்த 1.5 நாக்குல தான் இருக்கு. என் ஜீவனும் என் மரணமும் எதுல அடங்கி இருக்கு? ஹார்ட்லயா? 1.5 நாக்கில் அடக்கி வச்சிருக்காரு. ஏன்? இதை நான் ஒழுங்கா வச்சிருந்தானாக்க எனக்கு ஆயுள் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். வாயை வச்சுட்டு போராட்டத்தினால வம்பு இழுத்துட்டு வந்தனாக்க 10 வருஷம் ஆயுள் 2 வருஷமா மாறிடும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. வாய்க்கு திண்டுக்கல் பூட்டே வாங்கி பூட்டினால் சொல்லுடைய வாய் என்ன பண்ணாது? பூட்டாது. பேச ஆரம்பிச்சா கேட்கிறவன் சீண்டு போற அளவுக்கு என்ன பண்றது? இப்படிதான் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யறதா? இப்படிதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதர சகோதரி செய்யறதா? தேவனுக்குள் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் என்கிற திருவிருந்து பந்தியில் அமர்ந்து உடன்படிக்கை பண்ணுகிற சகோதர சகோதரி பண்ணுவது இதுதானா? இதைதான் தேவன் விரும்புகிறாரா? யாரை தேவன் தம்முடைய புத்திரர் என்று அழைக்கிறார்னா, எவன் இருதயம், யாருடைய இருதயம் சமாதானத்தை விரும்புகிறதோ, யார் சமாதானத்தை அதிகமாய் சொல்லுகிறார்களோ அவர்களை தேவன் தம்முடைய புத்திரராக நினைக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆபிரகாமை குறித்து நமக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரிஞ்சதுனால நான் இருப்பிடம் சொல்லாம நான் வேகமா போறேன். சொன்ன வாசிக்க வைக்க லேட் ஆகும். ஆபிரகாமை குறித்து நமக்கு நல்லா தெரியும். லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை வந்த பொழுது லோத்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம். சாரி, ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நம் சகோதரர்கள், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், உனக்கு எங்க விருப்பம் இருக்க நீ போனாரு. உடனே லோத்து தன் கண்களுக்கு பார்த்த நலமாய் இருக்கக்கூடியதான சோதம் குமாராவை பார்த்து, அது பார்க்க கர்த்தருடைய தோட்டம் ஏதேனை போல இருக்குன்னு சொல்லி அவர் வேகமா உள்ள போனாரு. எல்லாத்தையும் பார்த்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. ஆனா ஆபிரகாமோ வனாந்தரத்துல அவர் தனியா கூடாரம் போட்டுக்கிட்டு பெயர்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் வந்தது, சோதம் குமாராவின் பாவங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் எட்டினபடியினால் தூதர்கள் இறங்கி வந்து அதை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை சொல்லிவிட்டு போகலாம் என்று கர்த்தர் யார்கிட்ட வந்தாரு? யார்கிட்ட வந்தாரு? இயேசுநாதரே. அப்ப ஆதியாகமே என்ன மனப்பாடமா தெரியாதா? அப்பா ஏசப்பா, சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட கதையை மனப்பாடமா சொல்லுங்க. சோத்திரம். சரி, இருக்கட்டும். இதுக்குள்ள போனா பிரசங்கம் முடியாது. நான் பிரசங்கத்துக்குள்ள போறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட போய் என்ன சொல்லிட்டு போறாரு? போற போக்குல ஒரு விஷயத்த காதல போட்டு போலாம் ஆபிரகாமுக்குன்னு வந்தாரு. என்ன காதல போட்டு போனாருன்னு பார்த்தாக்க, ஆபிரகாமே சோதம் குமாருடைய பாவங்கள் அதிகமா இருக்கு, அதை நான் கவிழ்த்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இது நீ என்ன நினை, அப்ப நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டார். ஏன் கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும்? கொஞ்சம் எதனாலும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது கொஞ்சம் அடைச்சிருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. லோத் அங்க இருக்கிறாங்களா? அப்புறம் சொல்லுங்க. அவன் சொத்து பாதி அதுல இருக்கிறதுனாலயா? எதற்காக அழிக்கிறதுனா அழிச்சிட்டு போறதை விட்டு பாபிலோன் கோபுரத்தை அழிக்கிறேன்னு காட்ட சொல்லிட்டு அழிச்சாரா? இல்லதானே. ஏதேன் தோட்டத்தை நான் கவிழ்க்க போறேன், நோவாவின் காலத்துல மொத்தமா கவிழ்க்க போறேன்னு சொன்னாரா? நோவா கிட்ட மழை வரும் தான் சொன்னாரு. அந்த மழையுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு சொல்ல கிடையாது.
ஆனா ஆபிரகாம்கிட்ட மட்டும் ஏன் வந்து இந்த துக்கமான காரியத்தை சொல்லிவிட்டு கர்த்தர் போகிறார்னா, அவனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்றதுக்காக. அவன் கர்த்தருடைய சிநேகிதன் எனப்படுகிறான். அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று எண்ணப்படுகிறார். அவர் கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன் என்று எண்ணப்படுகிறார். அவர் கர்த்தருக்காக எதையும் விட்டு விட்டு வந்தவர் என்று எண்ணப்படுகிறார். அவர் சமாதானத்தை விரும்புகிற தேவ மனுஷன் என்று யாரால் நம்பப்படுகிறார்? தம்மோடு இருக்கிறதான ஊழியக்காரனை வைத்து. எந்த ஊழியக்காரன்னா? ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வேலைக்காரனை வச்சு. இப்ப கர்த்தருடைய பார்வையில ஆபிரகாம் சமாதானம் பண்ணுகிறவனா சண்டைக்காரன் எப்படி தெரியும்? இப்ப லோத்துக்கு ஒரு துக்கமான காரியம் நடக்க போகுது. இப்ப லோத்து அழிய போகிறான். லோத்தின் குடும்பம் சாக போகுது. லோத்தினுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் அழிய போகுதுன்னு அதை கேட்கும் பொழுது ஆபிரகாமுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத வச்சு அவன் சமாதானக்கான சண்டைக்காரன் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? முடிவு பண்ணுவாரு. நம்ம கிட்ட இது மாதிரி எத்தனை வார்த்தை ஆண்டவர் போட்டிருப்பாரு. எத்தனை விஷயத்த சில உறவினர்கள் மூலமா நமக்கு துரோகமே பண்ணிருக்கட்டுமே, நம்மள அன்னைக்கு அடிச்சிருக்கட்டுமே, அன்னைக்கு நம்மளை திட்டி இருக்கட்டுமே, அன்னைக்கு நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு பேசிருக்கட்டுமே, அவனுக்கு ஒரு துக்கம் நடந்ததுன்னு சொன்ன உடனே என் இருதயம் முதலாவது எப்படி துடிக்கிறது? ஒளிஞ்சான் சண்டாளன், ஒளிஞ்சா அப்படின்ற வார்த்தையில சந்தோஷப்படுறோம். எப்ப நடந்துச்சு? சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு உற்சாகத்தில் என்னுடைய கண்கள், என்னுடைய வாய்கள், இருதயம் துடிக்கிறதா? அல்லது ஐயோ அவன் அவன் மரித்து விட்டானா, அவன் மரிக்க போகிறானா, அவன் பலவீனப்பட்டு கிடக்கிறானா என்று என் இருதயம் ஆதங்கப்பட்டு துடிக்கிறதா? சமாதானம் பண்ணுன்னு இருதயம் துடிக்கும், ஐயோன்னு இருதயம் துடிக்கும். சண்டைக்காரனுக்கு அப்பாடான்னு இருதயம் துடிக்கும். அப்படி அப்பாடான்னு துடிக்கிறவங்க யாருமே தேவனுடைய புத்திரர் அல்ல. அவர்கள் தேவன் தம்முடைய புத்திரராக நினைப்பதும் இல்ல. யாரை தம்முடைய புத்திரராக நினைக்கிறார் அப்படின்னா, யார் ஒருவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறானோ, யாருடைய இருதயம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதோ அந்த மனஸ்தாபப்படுகிற இருதயத்தை கர்த்தர் தம்முடைய புத்திரராக எண்ணப்படுகிறார். நம்மள சிலருக்கு மாமியார் ஒழுங்கா அமைஞ்சிருக்க மாட்டாங்க, சிலருக்கு மாமனார் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி உறவுகளுக்குள்ள சிலதா சரியா அமைஞ்சிருக்காது. அதுக்காக சண்டாளன் செத்து தொலைய மாட்டானே நினைக்கிறோமா? நம்மள தனியா கூட்டு போக மாட்டானே இருந்தாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் நினைக்கிறோமா? எதை நம்ம மையப்படுத்துகிறோம்? தீங்குக்கு என் இருதயம் மனஸ்தாபப்படுகிறதா? ஆபிரகாம் இருதயம் மனஸ்தாபப்படுகிறது. அவன் மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறாரு. ஆண்டவரே, அவர் அழுது தினமும் லோத்துக்காக தான். ஆனா அதை ஏன் கர்த்தர் சொன்னார்னா, அவனை செக் பண்றதுக்காக. ஒரு வேளை ஆபிரகாம் ஆண்டவரேன்னு ஐயோ அல்லோலப்பட்டு ஜெபிக்காம அப்பாடா ஒளிஞ்சான், என் சொத்தை திருடிட்டு போனவன், என்னை பாதிக்கு பாதி வாங்கிட்டு போனவன், என்னை கடங்காரன் ஆக்குனவன், என் மான மரியாதையை கெடுத்தவன் ஒளிஞ்சா போதும், இதுக்கப்புறம் அவன் என் பேரை சொல்லி. இன்னைக்கு பல பேருக்கு எதுதான் முக்கியமா இருக்கு? பிரஸ்டேஜ். என்னைக்குங்க வந்துச்சு பிரஸ்டேஜ்? என்னைக்கு வந்துச்சு மான மரியாதை? என்னைக்கு வந்துச்சு சோதரன் கௌரவமெல்லாம்? அன்றைக்கு ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டிலிருந்து அழைக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாரு? ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சாரு. யாக்கோபு எப்படி இருந்தாரு? ஒத்த கோலோட வந்தாரு. ஆபிரகாமாவது பரவாயில்ல, ஒரு பொண்டாட்டியோட வந்தாரு. யாக்கோபு அதுவும் இல்லாம என்ன பண்ணாரு? அம்போன்னு வந்தாரு. இரு பரிவார ஆசீர்வாதம். இதுல எங்க இருந்து இடையில மானம் மரியாதை கௌரவம் எங்க இருந்து வந்துச்சு? இன்றைக்கு அநேகர் பார்க்கறது எதை தெரியுமா? பிரஸ்டேஜ பாக்குறாங்க, மான மரியாதை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய சிநேகிதரா இருந்தோம், தேவனுக்கு நெருக்கமான மனிதனா இருந்தோம். அவர் ஸ்தோத்திரம் இருதயத்துல லோத்துக்காக ஸ்தோத்திரம் அந்த அந்த ஒரு கௌரவத்தை காட்டல, மன கிளேசத்தை அவர் காட்டினார். எதை காட்டுறாரு? மன கிளேசத்தை காட்டுறாரு. ஐயோ, என்னுடைய சகோதரன், என் மகன், அவனுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? அவனுக்கு ஒரு மனைவி இருக்கு, அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணா? ஐயோ, அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கேள்விப்பட்டேன். அந்த 2 மருமகன்மார்கள் என்ன பண்ணுவாங்க? ஆபிரகாம் யோசிக்கிறாரு. யோசிக்கணும். ஒரு இருதயம் தீங்குக்கு மனஸ்தாபப்படணும். ஒரு தீமையான காரியத்தை கண்டு மனஸ்தாபப்படணும். சந்தோஷப்படக்கூடாது. சந்தோஷப்பட்ட அவனுக்குள் என்ன தெரியுமா இருக்கு? பிசாசின் கிரியைகளும் பிசாசின் சிந்தைகளும் தான் இருக்கு. பிசாசு தான் துக்கத்தை பார்த்து சிரிப்பா உட்காந்து.
துன்மார்க்கன் தான், பிசாசு தான் என்ன பண்ணுவான், ஒருத்தன் துக்கப்படனா உட்காந்து கக்க பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கக்க சிரிக்க மாட்டாரு. அடுத்த மாற்று காரியத்தை காட்டதான் என்ன பண்ணுவாரு, பாப்பார். ஏன் இருதயம் எதுக்கு மனஸ்தாபப்படுது? தீங்குக்கு மனஸ்தாபப்படுதா, இல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படாம தீங்குக்கு சந்தோஷப்படுதா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். மத்தேயு 9:50 வாசிக்கலாம் அப்படியே கையோட. மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதன் 50வது வசனத்தை ஒருவர், சாரி மார்க் 9ஆம் அதிகாரம் அதன் 50வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்து, முழுசா வாசிங்க. ம் 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 சோதரம் மன்னிக்கணும். உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். ம், உப்பு சாரமற்று போனால் ம், அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? ம், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ம். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் ஒருவரோடு என்றார். ஒருவரோடு ஒருவர். இந்த ஒருவரோடு ஒருவருங்கிறது யாரு? இந்த ஒருவரோடு ஒருவருங்கிறது யாரு? கணவன் மனைவி. அடுத்து சகோதர சகோதரிகள். அடுத்து தாய் தகப்பன். இப்படி உறவுகளை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணலாம், நேரத்தை ஓட்டிடலாம். அப்படிதானே? நம்ம கர்த்தர் நல்லவர். உண்மைதான். குடும்பத்துக்குள் இருக்கிற ஒருவருக்கொருவர், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒருவருக்கொருவர், ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஆனா நம்ம எப்படி இருப்போம்? கழுத பேஸ்புக்ல எந்த உலகத்துலயும் எந்த லோகத்துல ஒரு நாய் கிடப்பான், அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அவன்கிட்ட இழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். வீட்டுக்காரி இங்க அழுதுகிட்டு இருப்பா, அவளை கண்ணுக்கு தெரியாது. அப்படித்தானே? அப்படித்தானே? என்னைக்கோ படிச்ச ஃப்ரெண்டு கரும்பு அன்னைக்கு ஞாபகத்துக்கு வரும், அவள்கிட்ட உட்காந்து மணி கணக்கை இழிச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டை ஒருத்தன் பட்னியா கிடப்பான், அவன் மண்டைக்கு வராது. அப்படித்தானே? ஒருவருக்கு ஒருவர் சமாதானம். என்ன சமாதானம்? குடும்பத்துக்குள் 4 செவத்துக்குள் இருக்கிறவர்கள் முதல்ல சமாதானமா இருக்கணும்ன்றாரு. உப்பு சாரமற்று போனா அது எதுல சாரமற்றப்படும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க உப்பா இருக்கிறபடினால எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கு. அட வாசிங்க, இது மட்டும் வாய்க்கு வராதே வாசிக்கிறதுக்கு. வாசிங்க, எடுத்து முழுசா வாசிங்க வசனத்தை. உப்பு நல்லதுதான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். அப்ப வேதம் நமக்கு இப்படி நான் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். குடும்பத்துக்குள் இருக்கிற நான் சமாதானம் இல்லாமல், சாரம் இல்லாமல், அதாவது பாசம் என்கிற சாரம் இல்லாமல், அக்கறை என்கிற சாரம் இல்லாமல், ஸ்தோத்திரம், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் என்றதான உரிமை இல்லாமல் உதவா கரைகளை போல சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? உதவா கரைங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. பொராட்டி சாப்பிட்டாலா கவலை கிடையாது, புள்ள சாப்பிட்டுச்சா கவலை கிடையாது, வேலைக்கு போனோமா கவலை கிடையாது, சம்பாதிச்சு கொடுத்தோமா கவலை கிடையாது. போற பக்கத்துலாம் கடனை வாங்கி பொராட்டி பேரை சொல்லிட்டு ஓடிடுறது. இந்த அம்மா சுசர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குல்ல, மேனேஜரா, அச்சடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறது. அப்ப அந்த சாரம், அந்த உறவின் சாரத்தை நாம் அதிகமா என்ன பண்றது இல்ல, உட்கொள்வதில்லை. உப்பினுடைய தன்மை என்ன உட்கொள்வது, அதன் ருசியை எடுக்கணும்னா அதை சாரம் ஏறினாதான், சாரத்தை எடுத்தாதான் உண்டு. எந்த ஒரு பொருள், ஒரு மாதுளம்பழம் ஜூஸ், ஒரு சாறு வேணா அதை புளிஞ்சாதான் வெளியில வரும். பார்த்துக்கிட்டு இருந்தா வந்துருமா? ஒரு உணர்வை உறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உப்புடைய தன்மை எப்படி இருக்கு? கிறிஸ்டலும் பார்க்கவே அப்படித்தான் இருக்கு, டைமண்டும் பார்க்க அப்படித்தான் இருக்கு, உப்பும் பார்க்க அப்படித்தான் இருக்குன்னு கிறிஸ்டலையோ அல்லது டைமண்ட் எடுத்து முழுங்க முடியுமா? உப்பு நினைச்சு என்ன பண்ணு முழுங்குனா அடுத்து டிக்கெட் அனுப்பிடுவாங்க நமக்கு.
ஆனா ஸ்தோத்திரம், உப்பை நம்ம எப்படி அறிய முடியும்? சாரத்தை வைத்து. அதுக்குன்னு ஒரு சாரம் இருக்கு. ஒரு உறவுகளுக்கு, ஒரு கணவனுக்கா ஒரு சாரம் இருக்கு, மனைவிக்கு ஒரு சாரம் இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு சாரம் இருக்கு. அந்த சாரத்தை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். உதித்தவர்களாய் அல்ல, உணர்ந்தவர்களாய். அப்படி வாழும் பொழுது நாம் எப்படி இருப்போமா? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஏதுமில்லாதிருப்போம். என் குடும்பம் சரியா இருந்தா, நான் என் மனைவி கூட, என் பிள்ளைகளோட, என் கணவரோட, என் உறவின் சாரத்தை நான் சரியாய் வைத்திருந்தால் தெருவில் போகிற எவனையும் என் குடும்பத்தில் கால் நீட்ட முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாதானே? மனைவியை புரிஞ்சுக்காம, மனைவியின் அருமையை புரிஞ்சுக்காம, மனைவியின் சாரத்தை புரிஞ்சுக்காம போற இடத்துல எல்லாம் புரணி பேசிட்டு வர்றது. கணவரின் சாரம் புரியாம, கணவரின் மரியாதை புரியாம போற இடத்துல எல்லாம் புரணி பேசிட்டு வர்றது. பிள்ளைகள் அது போல பெற்றோரை குறித்து புரணி பேச, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து புரணி பேச, இப்படியே ஒருவருக்கொருவர் சாரத்தை இறக்கி இறக்கி பேசிட்டு இருந்தா அந்த குடும்பத்தை உலகம் எப்படி பார்க்கும்? இது ஒரு குடும்பம். எப்படி பார்க்கும்? இது ஒரு நல்ல குடும்பம். அப்படி இல்ல. சாரமுள்ள குடும்பமாய் ஒருவருக்கொருவர் சமாதானம் என்னும் சாரத்தை ஏற்றினவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? அதனாலதான் சமாதானத்தை கொண்டு எங்க வச்சிருக்காரு? உப்புக்குள்ள வச்சிருக்காரு. உப்பு எப்படி சாரமா இருக்கும்? உப்பு எப்படி சாரம் ஏத்துறாங்க? உப்புடைய சாரத்தன்மை மாறாமல் இருக்கணும். உப்புடைய வடிவம் மாறாமல் இருக்கணும். அந்த உப்பு எங்க இருக்கணும்? உப்பு எல்லா உப்போட சேர்ந்து ஒன்னா இருக்கணும். அப்பதான் உப்பு உப்பாவே. அந்த உப்பை தனியா கொண்டு போய் வைங்க, அந்த உப்பு என்ன பண்ணாது? அந்த உப்பு கல்லு நீங்க மதியம் பார்க்குற வரைக்கும் அது முழுசா இருக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அது மெல்ட்டா என்ன பண்ணிடும்? போயிடும். அதே உப்பு குடோனுக்குள்ள உப்பு கொண்டு போய் வச்சு பாருங்க, அந்த உப்புக்கல் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உப்புக்கல்லா இருக்கணும். காரணம் என்ன? அதோட சாரத்தோடு அதை வைக்கும் பொழுது அது அந்த தன்மையோடவே இருக்கு. அந்த சாரம் என்கிற தன்மையோடு அந்த அன்பு, அந்த பாசம், அந்த உணர்வு, அந்த ஐக்கியம் இதோடு வாழ்ந்தா குடும்பமா இருக்கும் பல வருஷங்களுக்கு. இல்ல, நான் கொஞ்சம் நான் ஒரு டைப்பானவன், நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், நான் கொஞ்சம் அப்படியாக்குனாக்க கரைஞ்சி போயிருவீங்க. எப்படி போயிருவோமா? நான் இங்க இருக்கிற யாரையும் சொல்லல, சத்திய வசனத்தில் வந்து அந்த உப்பை குறிச்சு சொன்னேன். அல்லேலூயா. உப்பு சாரமற்று போனா அது எதுக்கு தான் பயன்படுத்தப்படும்? சாம்பார்ல போறதுக்கா? இல்ல, தூக்கி ஏறி ரோட்ல போற எல்லோரும் அதை என்ன பண்ணுவாங்க? அது குடோன்ல இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாத்தாங்க. உப்பு குடோன்ல இருக்கிற வரைக்கும் தண்ணி போய் அதை என்ன பண்ணிடக்கூடாது? கரைச்சிடக்கூடாது. மழை பெஞ்சதை கரைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி குடோனுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க. எங்க? உப்பு உப்போடு இருக்கும் பொழுது, சாரத்தோடு இருக்கும் பொழுது. என்னைக்கு அது தன் சாரத்தை இழந்துச்சோ, என்னைக்கு தன் உறவை அது இழந்துச்சோ, என்னைக்கு அது தீங்குக்கு மனஸ்தாபப்படாம தீங்குக்கு சந்தோஷப்பட்டுச்சோ, அன்னைக்கு முடிஞ்சு அதுக்கு வாழ்க்கை. அதை பாதுகாக்க ஆள் இல்லை, அதனால் அது கரைந்து போயிருச்சு. அதே ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வேகமா வாசிச்சு விட்டுருவோமா? ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடு கூட எப்படி இருங்க? எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா? எப்படி? கூடுமான அளவில் எல்லோரோடும். அப்ப நான் எதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வைக்கணும்னு ஆண்டவர் நமக்கு வற்புறுத்துறாரு? சமாதானத்தை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இல்லை என்னடா வழக்கமா பேசாம ஒரு மாதிரி பேசுறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்படிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு எதுவும் பாக்குறீங்களா? இல்ல புரியல எனக்கு. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். இங்க ரோமர் எழுதின நிருபம் அழகா சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும். யாரோடும்? எல்லா மனுஷரோடும். சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளோடும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவினரோடும், உறவின் முறையில் நண்பர்கள், படிக்கிற இடத்துல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஒரே மாதிரி சமாதானத்தோட என்ன பண்ணணும்?
சில பேர் சுசர் பேங்க்ல லாக்கர் வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தன் கூட மட்டும் தான் டைப் வச்சிருப்பான். நை 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 இல்ல, எல்லாரோடும் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். இயேசுநாதர் யார்ட்ட சண்டை பிடிச்சாரா? இயேசுநாதரை ரோம் அதிகாரிக்கு பிடிக்கும், ரோம சக்கரவர்த்திகளுக்கு பிடிக்கும், அடிமட்ட தொழிலாளிக்கும் பிடிக்கும், மீன் பிடிக்கிறவனுக்கு பிடிக்கும், பிச்சை எடுக்கிறவனுக்கு பிடிக்கும், வியாதியஸ்தனுக்கு பிடிக்கும், பணக்காரனுக்கு பிடிக்கும். இப்படி இயேசுநாதரை பிடிக்காதவன் யாருமே கிடையாது. காரணம் என்ன? அவர் எல்லாரோடும் ஒரே மட்டத்தில் பழகினார். அதுதான் ஒரே மாதிரி. பணக்காரன்ட்ட போய் கொஞ்சம் நைஸ் வைக்கிறது, பணம் இல்லாதவனை பார்த்தா சி போடா நாய் அப்படிங்கிறது, பையா வாங்கிட்டு வந்தா அப்படியே தாங்குன்னு தாங்குறது, ஒத்த பையோட வந்தா வந்திருக்கான் பாரு ஒத்த பையோட. இல்ல, அப்படி இல்ல, எல்லோரையும் ஒரே மாதிரி. இயேசுநாதர் எப்படி பார்த்தாரு? ரோமரை பார்த்த உடனே ஐயோ ஸ்தோத்திரம், நீங்க பெரிய சக்கரவர்த்தி, நான் தான் யூதருக்கு ராஜா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு முகம் இழிச்சுக்கிட்டு பேசினாரா? இல்ல, பர்திமி என்கிற குருடனை பார்த்த உடனே இல்ல குருடா உனக்கு வர பொழப்பு இல்லையா, நாளைக்கு என்னை சர்ச்சில் வந்து பாருன்னு சொல்லிட்டு போனாரா? ரோட்ல கூப்பிடாத, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உனெல்லாம் தொட மாட்டேன், உன்னை தொட்ட நான் அடுத்த வீட்டுக்கு போக முடியாது, ஸோ ஐ எம் ஸோ ரொம்ப கிரிட்டிகுலட்டின ஆளு, என் கூடலாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு போனாரா? இல்ல ஸ்தோத்திர, சீமோன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த விபச்சார ஸ்திரீ வந்து அந்த தைலத்தை உடைச்சு காலில் ஊத்தி மயிரை வச்சு தொடச்சப்ப சீ போ அப்படின்னு எட்டி மிதிச்சாரா? எல்லோருக்கும் ஒரே மட்டம். அதுதான் இயேசுநாதர். அவருடைய புத்திரர்களா இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரே மட்டமா இருக்கிறோமா? இல்ல மட்ட பலகை மாதிரி ஒரு 2 அடி மட்டை, ஒரு 8 அடி மட்டம், ஒரு 3 அடி மட்டம் அப்படின்னு மட்ட பலகை மாதிரி ஏத்தி இறக்கி இருக்கோமா? இல்ல, நம்ம எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். நான் யாரை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும், அது சபையா இருக்கட்டும், ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், அல்லது குடும்பத்தின் பாதையா இருக்கட்டும், என் பார்வை ஒரே மட்டத்தில் இருக்கும் என்றால் நான் சமாதானம் உள்ளவன், நான் தேவனுடையதான புத்திரர் எனப்படுவேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அளிக்கும் நன்மை என்ன? வானத்தின் பலகணிகளை திறப்பார். அல்லேலூயா. அப்ப சமாதானம் பண்ணுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வானத்தின் பலகணி. அவர் தமது பண்டக சாலையை திறந்து தமது பொக்கிஷங்களால் நம்மளை எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறாரு. ஆனா அதற்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சமம் உள்ளவனாய். பணக்கார வாலிபன் வந்தான், அவனுக்கு சமம் என்றால் பிடிக்காது. அவனுக்கு சமம் என்றால், இன்னும் பச்சையா சொல்றவா, அவன் ஜாதியோட என்ன பண்ண மாட்டான்? பொண்ணு கேட்க மாட்டான். அவன் ஜாதிக்கு பொண்ணு கொடுத்து தொலைவும் மாட்டான். கடைசியில் இந்த கருமங்க கல்யாணமாகாமே கடைசி வரைக்கும் எப்படி கிடக்கும்? 32, 37, 40, 50, 60 கட்டையிலே ஏறிடும். எது எதோடு சேர்றது இல்ல. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் கேட்கிற ஒரே வார்த்தை, அவன் நம்மாளா? பொம்பளை பிள்ளை தானே, அது வேற எதுவும் இல்லையே. இவன் ஆம்பளை பையன் தானே, வேற எதுவும் இல்லையே. அப்புறம் என்ன கேள்வி? நம்மாளா? இப்படி கேட்டு 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 இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு இவன் போனாக்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான். இவன் வீட்டுக்கு அவன் தண்ணி கொடுக்கவும் மாட்டான். இதை விட கொடுமை, சபையில இருக்கிற பிள்ளைங்களுக்கே பாதி பேர் என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு பாட்டில் தண்ணியை ஒரே மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. அவன் எச்சு வச்சு குடிப்பான். வேண்டாம், குடிச்சிட்டு போட்டு ஓம் புள்ள மட்டும் என்ன தங்கத்துலயாச்சும் குடிக்குது உதட்ட வச்சு? எல்லா புள்ளையும் எச்ச துப்பி தான் குடிக்க போதுங்க. அது எந்த புள்ள துப்பி குடிச்சா என்ன? என் பார்வை எப்படி இருக்கு? அதுவும் என் பிள்ளை என்ற பார்வை எனக்கு இல்லை. அது 1000 தான் இருந்தாலும் அது அவங்க புள்ள, இது ஏன் புள்ள. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, இதெல்லாம் நல்லா சொல்லுங்க. வசனம் கேட்டா மட்டும் மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் வாக்குத்தத்தம் கேட்டா யோவான்ல போய் தேடுங்க, நான் சொன்னேன்ட்டு. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எதுல விட்டேன்? ஸ்தோத்திரம். நம் பார்வையின் மட்டம் எப்படி இருக்கணும்? எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவன் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை.
அவன் இயேசுவை ஆராதிக்கிறோம், நானும் இயேசுவை ஆராதிக்கிறவன். அவன் அந்த சர்ச்சுக்கு போறவன், அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். கேட்டாங்களா யாராவது? எந்த கோஸ்காரங்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த சபைக்கு போனா இவன் பேச மாட்டான், இந்த சபைக்கு போனா அவன் பேச மாட்டான். கல்யாணத்துல இன்னும் மோசம். பாஸ்டர் காதல வந்து, பாஸ்டர் என்ன ஆள்னு கேட்டீங்களா இல்லையா பாஸ்டர்? அப்ப அந்த மட்டம் என்ன இல்ல வரல. ஆனா ஏசுநாதர் அப்படி பார்க்கலையே. கூடுமானால் எல்லோரோடும், அவன் பணக்காரனா ஏழையா ஆம்பளையா பொம்பளையா சின்னவனா பெரியவனா இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ரெஸ்பெக்ட், ஒரே மாதிரியான மரியாதை, ஒரே மாதிரியான அணுகுமுறை, ஒரே மாதிரியான ஸ்தோத்திரம் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இது இருக்கணும். முதல்ல ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா இருந்தா எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடிய தன்மை உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி போகுது, சரி கர்த்தர் நல்ல இருந்தாலும் நான் வாசி விட்டுருவோம், யாரும் வேண்டாம்னா. அப்படியே எபிரேயருக்கு பேருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தையும் வாசிருங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை. இங்க இன்னொரு வார்த்தையை கூடுதலா போடுறாரு. என்ன வார்த்தையை போறாரு கூடுதலா? பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துக்க ராஜா. சமாதானமும் பரிசுத்தமும் என் வாழ்க்கையில் மாறாமல் இருக்க வேண்டும். நான் சமாதானக்காரன் தான், நான் சண்டையே போட மாட்டேன், நான் ரொம்ப தாழ்மையான மனுஷன். நான் என் ஊழியக்காரரோ என் மனைவியோ என் பிள்ளையே பேசினா கூட சும்மா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இருப்பா பொறுமையா அப்படி எடுத்து கொடுக்குற ஆளாக்க நான். ஆனா பரிசுத்தமான வாழ்க்கையில மட்டும் எப்படி? சைஃபர். சமாதானமா இருக்கிறேன், மனைவியை நேசிக்கிறேன், பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கிறேன், பிள்ளைங்களுக்கு உரிய அன்பை நான் கொடுக்கிறேன், ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கிறேன். ஊழியர் மடி பார்த்தா அப்படியே இருக்கிறதுல அப்படியே ஒரு 2 அடி என்ன பண்ணிடுவேன், கீழே போயிடுவேன். எந்த ஊழியரை பார்த்தாலும் அப்படியே நீங்க சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு, உங்களை தவிர எனக்கு வேற வாக்கே இல்லை அப்படிங்கன்னு ஒரு நடி நடிச்சிடுறது இப்படி. அதுக்கப்புறமா பின்புலத்துல போய் திரும்பி பார்த்தா பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறப்ப இந்த கல்யாணத்துல எங்கேயாவது இந்த பொண்ணைய மாப்பிள்ளைய பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஐயோ அந்த பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்கா, எவ்வளவு நல்ல சிறு கலகலன்னு பேசுறா, பாரு என் பிள்ளைக்கு பார்த்தா நல்லா இருக்கும், என் பையனுக்கு பார்த்தா நல்லா இருக்கும்னு இந்த தாய்மார்கள் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய பின்புறம் நமக்கு என்ன பண்ணாது? முன்புறத்தை பார்த்தனா பின்புறத்தை என்ன பண்ணல, பார்க்கல. முன்புறத்துல சமாதானம் இருக்கு, பின்புறத்துல பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கா? சமாதானமா இருந்தா மட்டும் தேவனுடைய புத்திரர் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமான வாழ்க்கையும் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அப்ப சமாதானமா இருக்கிறது முக்கியம் இல்ல, பிளஸ் பரிசுத்தமாகவும் வாழணும். சமாதானமா இருக்கிறேன்னு இந்த பொண்டாட்டிகிட்டே சமாதானமாவும் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி சமாதானமா இருக்கிறதுக்கு பேரு அல்லேலூயா சமாதானம் கிடையாது, பரிசுத்தம் அதுவும் முக்கியம். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில எதை அதிகமா எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? சமாதானமா இருக்கணும். எங்க பாச தாங்க சொன்னாரு, என் பைபிள் தாங்க சொல்லுது எல்லாத்தையும் சமாதானமா இரு. அதனால தாங்க நான் ஆம்பளை பொம்பளை பார்க்க கை கொடுத்து கட்டி பிடிச்சி நான் வாழ்த்து சொன்னேன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ஏன் ஏன்? ஏன்னா அது பரிசுத்தத்துக்கு அடையாளம் அல்ல. கண்ட இடத்துல பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது பரிசுத்தம் கிடையாது. கை கொடுக்குற டெஸ்ட் அது காமன். கை கொடுக்கிறது ஒரு கல்ச்சர், ஹக் பண்றது ஒரு கல்ச்சர் தான் பாஸ்டர். யோசிக்கலாம். கையெடுத்து கும்புறது இந்தியன் கல்ச்சர்னாக்க, கை கொடுக்கறதும் ஹக் பண்றதும் அமெரிக்காக்காரன் கல்ச்சர் பாஸ்டர். நீங்க அதை எப்படி இல்லைன்னு சொல்லலாம்னு கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுது? பிறருடைய மனைவியை
பார்த்தாலே தப்பு, மற்றதெல்லாம் ரெண்டாவது. நல்லா இருக்காளேன்னு நினைச்சிட்டாலே முடிஞ்சு. அதே மாதிரி அவரை பார்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டா முடிஞ்சு. ஸ்தோத்திரம். பிரசங்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். திருப்புங்கப்பா, வேகமா ஓடிடுவோம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஸ்தோத்திரம். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கு சமாதானத்தை நம்ம பார்த்தோம், இரண்டாவது சமாதானம் பிளஸ் பரிசுத்தம் என்று பார்த்தோம். இங்க மூன்றாவது வேறொரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? வாசிங்க மறுபடியும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். வழியிலே என் பாதையை நான் சீர்படுத்த வேண்டும். மோசே எவ்வளவு பெரிய கோபக்காரன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆமாவா இல்லையா? மோசே எவ்வளோ பெரிய கோபக்காரர். உச்சின்னு வந்துருச்சு அவருக்கு. கையில் இருக்கிறது தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட கற்பலகன் கூட பார்க்காம விட்டு எரிஞ்சவர். அப்படிப்பட்ட மோசே சீனாய் மலையின் அடிவாரத்தில் செய்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? என் பெயரை கிறுக்கி போடும், இவர்கள் பெயரை கிறுக்கி போட வேண்டாம். என் பெயரை கிறுக்கி போடும் ஆண்டவரே, இவர்கள் பெயரை கிறுக்கி போட வேண்டாம். இவர்களை இந்த வனாந்தரத்தில் கொல்லுவதற்காகவா எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தீர் என்று நாளை வரலாறு பேசுமே என்று சொல்லி யார் வழக்காடி கொண்டிருக்கிறார்? மோசே வழக்காடி கொண்டிருக்கிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மோசே விற்று இன்றைக்கு இவர்களை 2 துண்டு ஆக்கியர் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது மோசே சொல்ற வார்த்தை, இல்லை ஆண்டவரே. அப்ப மோசையின் பாதை எப்படி இருக்கு? சமாதானம். ஆபிரகாமுடைய பாதை எப்படி இருந்துச்சு? சமாதானம். என்னுடைய பாதை எப்படி இருக்கு? இருதயம் ஓகே, என்னுடைய ரூட் எப்படி இருக்கு? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரு, அவருடைய வேலை என்ன? உயிர் காப்பாத்துறது. உயிர் காப்பாத்துறோம் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா எவ்வளவு ஷார்ட்கட்டை பிடிச்சி போகணுமோ அதுதான் அவருடையதான பிரதானமான வேலை. ஆனால் அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் உயிர் காப்பாற்றுறதான பொறுப்பு அவர்கிட்ட இருக்குதான். உயிருக்கு போராடிக்கிட்டு ஒரு 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 நபர் உள்ளே இருக்கிறாங்க, யாரையும் மனசில் வச்சுக்காங்க, உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்ன எண்ணம்? இந்த அம்மாவை எப்படியாவது டைம்குள்ளே கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து இந்த அம்மா பொழைச்சிடணும் அப்படின்னு. ஆனால் தாராபுரத்துலேருந்து திருப்பூருக்கு நேராக போனால் வந்துடும். தாராபுரத்துக்குலேருந்து திருப்பூருக்கு ஒரே ரோடு நேராக போனால் வந்துடும். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன தெரியுமா பண்ணார்? இங்கேருந்து கரூர் போயிட்டு கரூர்லேருந்து வெள்ளக்கோயில் போய் வெள்ளக்கோயிலேருந்து காங்கேயம் போய் காங்கேயத்துலேருந்து மறுபடியும் திருப்பூர் போய் அந்த அம்மா இருக்குமா? அப்போ எண்ணம் இருப்பது முக்கியமல்ல, என் பாதை எப்படி இருக்குன்றது முக்கியம். நேரான பாதையா இருக்கா இல்லை கோணல்மான பாதையா இருக்கா? அதான் வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையின் பாதைகள் கோணலா இருந்தாலும் தேவ சமூகத்தில் முறையிடுங்க. மோசையை போல, ஆபிரகாமை போல. ஆண்டவரே, அவன் பாத கோணல் மணலா போய் அவன் சோதம் குமாரலா மாட்டினது உண்மைதான். இவங்க பாத புத்தி கோண மணலா போய் பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு இவங்க பாவம் பண்ணது உண்மைதான். ஆனாலும் ஒரு விசை மன்னியும். அந்த சமாதானத்தின் பாதைக்கு நேரா போகணும். இருதயத்தில் சமாதானம் இருக்கு, கர்த்தர் மன்னிச்சிருவாருன்னு. பட் அதை யார் அதை வந்து ஹையர் பண்ணணும்? மறுபடியும் நான் தான் ஹையர் பண்ணணும். நான் தான் மீண்டும் மீண்டும் கேட்கணும். அழிக்கவும் தெரியும், கொடுக்கவும் தெரியும் கர்த்தருக்கு. ஆனா மோசே தன்னிடத்தில் கொடுத்ததை எப்படி அவர் நடத்துறாருன்னு பார்த்தா சமாதானத்தோட நடத்தி கொண்டிருக்கிறார். 1000 சண்டை இருந்தாலும் அவர் சமாதானமா இருக்கிறாரு. கல் எறிஞ்சது உண்மை,
மீரியாம் உன்னோடு மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரான்னு கேட்டது உண்மை. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா கோல்களை எல்லாம் வைத்தது உண்மை. இப்படி பல பேர் ஆரோனுக்கு விரோதமாக, மீரியாமுக்கு விரோதமாக, சோதரர் மோசேக்கு விரோதமாக எழும்பினது உண்மை. ஆனால் மோசேயோ ஒருவருக்கும் பட்சபாதம் காட்டாமல் புதைத்து விட்டோ மறைத்து விட்டோ கொடுக்க வேண்டிய மன்னாவையோ கொடுக்க வேண்டிய சில வெகுமதிகளையோ கொடுக்காமல் அவர் சோதரர் ஒரு தினுசா என்ன பண்ணல, நடத்தல. எல்லாரையும் சமாதானத்தோடே நடத்தினார். எது வரைக்கும்? அந்த விளிம்பு வரைக்கும். யோர்தானுடைய விளிம்பு வரைக்கும் யார் நடத்தினா? மோசே நடத்தினார். எப்படி நடத்தினாரு? சமாதானத்தின்படி. அதான் சமாதானத்தை விரும்புகிறதான சுவிசேஷனுடைய பாதங்கள் எத்தனை அருமையா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறதா? சமாதானத்தை விரும்புகிறதான சுவிசேஷனுடைய பாதங்கள் எத்தனை அருமையா இருக்கு பாரு. காரணம் என்ன? அவன் சமாதானத்தை சொல்லும்படி வருகிறான். நான் போகிற இடத்துல சமாதானத்தை சொல்லணும். இயேசுநாதர் அதான் சொன்னாரு, நீ ஒரு வீட்டுக்கு போப்பா, அந்த வீட்டை மனசார வாழ்த்து, மனசார அந்த வீட்டை வாழ்த்து. அதை அக்செப்ட் பண்ணா அது உனக்கு சரி, அவங்களுக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணல, அதை அவங்க உதாசனப்படுத்தினாங்கனாக்க அந்த ஜெபம் உனக்கு வந்து சேரும், உன் அக்கௌண்ட்ல வந்து என்ன பண்ணும்? விழும். அதனால நீ எந்த வீட்டுக்கு போனாலும் மனசார வாழ்த்து. உனக்காக நீ எப்படி ஜெபம் பண்ணியோ, உனக்காக நீ எப்படி ஜெபம் பண்ணுவியோ அதே போல அவனுக்காக நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. பிறனுக்கானதையும் நீ என்ன பண்ணு? கொஞ்சம் பாரு. அப்படிதான் இயேசுநாதர் சொல்லி அனுப்புறாரு. நமக்கும் அதே தான் சொல்லி அனுப்புனாரு. நம்ம போய் மனசார ஜெபிக்கிறோமா, இல்லை வாயின் வார்த்தையில ஜெபிச்சுட்டு வரோமா? கூப்பிட்டாங்க, சரி சோத்திரம் போட்டு போவோம், 4-5 வசனத்தை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு போறோமா? மனசார வாழ்த்துறோமா? நான் மனசார ஒருவரை வாழ்த்துவேன் என்றார், நான் சமாதானத்தோடு நான் ஒருவரை வாழ்த்துவேன் என்றார், என் பாதையில சமாதானத்தோடு ஒருவரை நான் பார்ப்பேன்னு சொன்னான். அவர் என் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அந்த சமாதானத்தை எனக்கு திருப்பி கொடுக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1/4 மணி நேரம் இருக்கு, வேகமா பிரசங்கத்துக்குள்ள போயிடலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளவு வேகமாக நான் முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். முடியாது போல. சரி, யாருக்கு சமாதானம் கிடைக்கும் அதை மட்டுமாவது பார்த்துருவோம். யாருக்கு சமாதானம்? யாருக்கு சமாதானம்? யாருடைய வாழ்க்கையில, அதாவது எனக்கு சமாதானம் வேணும், நான் விரும்புறேன், ஆனா அந்த சமாதானத்துல எப்படிப்பட்டவனா நான் இருக்கணும், அதான் யாருக்கு சமாதானம்? வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் அதில் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? சங்கீதம் 37 அதில் 11. வாசிங்க, வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து, பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால், மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள், மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் யாருக்கு சமாதானம் கிடைக்குதா? சைலண்ட் பார்ட்டிக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள், புறாவை போல கபடற்றவர்கள், இருதயத்தில் வஞ்சகம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சவுலுடைய இருதயத்துக்கும் தாவீதுடைய இருதயத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். சவுலுடைய இருதயத்துக்கும் தாவீதின் இருதயத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். தாவீது சமாதானமா இருந்தாரு, சவுல் சமாதானமா இல்லை. ரெண்டுத்துக்கும் என்ன காரணம்? ரெண்டுத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சவுலோ தன்னுடையதான குணத்தை மாத்திட்டார். முதல்ல கர்த்தர் அவரை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? கோத்திரத்தில் என் கோத்திரம் சின்ன கோத்திரம், என் கோத்திரத்தில் என் குடும்பம் சின்ன குடும்பம், என் குடும்பத்தில் நான் மிக மிக சின்னவன். ஆனா அதே சவுல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுறாரு. எனக்கு 1000, தாவீதுக்கோ 10,000. கேரக்டர், குணாதிசயங்கள், என் குணாதிசயம் மாறக்கூடாது. சாந்த குணம் உள்ளவர்கள்
என்னுடையதான வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? நான் சாந்த குணம் உள்ளவனாய் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள நாடணும். தாவீது சாந்த குணம் உடையவனாய் இருந்தபடினால் இஸ்ரவேல் என்னும் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நான் சண்டைக்காரனாய் அல்ல, சாந்தம் உள்ளவனாய், சமாதானம் உள்ளவனாய், எனக்குள் ஒரு அமைதி குடிகொள்ள வேண்டும். தாவீதை பார்த்து சொல்றாங்க, தாவீதே, சவுல் அந்த குகையில தான் இருக்கிறான், இப்படியே ஒரு ஓட்ட ஓடன்னு வச்சுக்க, ஒரு குத்து குத்திட்டு என்ன பண்ணிடலாம், வந்துடலான்னு சொல்றாங்க. ஆனா தாவீது இல்ல இல்ல, அமைதி, இது வேண்டாம். நன்மை எது தீமை எது என்பதை என்னுடைய இருதயம் பகுத்தறிய வேண்டும். எந்த நிலைமையில இருந்தாலும், வெரி டிஃபிகல்ட் கண்டிஷனா இருந்தாலும் பரவாயில்ல, பகுத்தறிகிற தன்மை நமக்கு முதல்ல வேணும். தாவீதுக்கு அது இருந்துச்சு. எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்தாலும் வேண்டாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைக்க யாராவது இப்படி யோசிப்போமா? கடந்த 10 வருஷமா அதை துரத்திட்டு இருக்கானே, கொல்லணும் 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 10 வருஷமா அதை துரத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவன் என் கையில வந்து சிக்கி இருக்கான், நான் என்ன பண்ணணும்? 10 வருஷமா என்னைய வீடு தங்க விடாம, மனைவியை பார்க்க விடாம, அப்பா அம்மா பார்க்க விடாம, பிள்ளைகளை பார்க்க விடாம, நிம்மதியா ஒரு பை சோறு தின்ன விடாம என்னைய மலையா காடு காடா விரட்டி விட்டானே, இந்த நாயை கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருமா? இல்ல, வேண்டாம், பழச்சு பாரு, தெரியாம அறியாத புள்ள தெரியாம மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லுவோமா? பகுத்தறிகிற தன்மை நமக்கு முதலில் தேவை. அதுக்கு பிறகு சாந்த குணம். தாவீது பகுத்தறிகிறாரு, இது நல்லதா இது கெட்டதா, இது கர்த்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையா, எப்படி அதை பார்க்கிறார்? சாந்த குணத்தோட கர்த்தரோடு ஒப்பு வைத்து பார்க்கிறார். எஸ்ஸா நோவா? நம்ம யார்கிட்ட சஜஷன் கேட்போம்? உடனே ஃபோன் பண்ணி, அந்த டைம்ல எவன் நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அவனுக்கு ஃபோனை போட்டு, மச்சான் மச்சி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், வாங்க போறேன், வாங்கலாமா வேண்டாமா, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, உழைக்குமா உழைக்காத, கேரண்டி வாரண்டிலாம் இருக்கா இல்லையா? ஆனா தாவீது எப்படி தெரியுமா பார்க்கறாரு? இது கர்த்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையா? ஏன்னா தாவீதோடு இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நல்ல வாய்ப்பு போட்டு சவுல. ஆனா தாவீது சொல்றாரு, இல்ல இல்ல, பகுத்தறியணும்பா. யுத்த வீரனா இருப்பது முக்கியம் இல்ல, எப்படி யுத்தம் பண்ணணுங்கிற ஒரு பகுத்தறிகிற தன்மை நமக்கு வேணும்ன்ற தாவீது என்ன பண்றாரு? அதான் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். 1000 வார்த்தை பேசுகிறவனுடைய சத்தத்தை விட ஒருவனுடைய மௌனம் மிக மிக பெரியது, மிக மிக வலியதும் பெரியதும். ஆயிரக்கணக்கான வார்த்தை பேசுகிறவர்கள் மத்தியில் ஒருவன் அமைதியா இருக்கிறான்னா அவன் அமைதி 1000 பேரின் சத்தத்தை விட மிக வலியது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா சண்டைக்கு பெறக்கூடாது, பகுத்து அறிந்து அது நன்மையும் தீமையும் பகுத்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 85ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? சங்கீதம் 85:8. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. ஸ்தோத்திரம். இரண்டாவது யாருக்கு சமாதானமா? மதிகேடான காரியம் செய்யாதவர்களுக்கு. அப்படி என்றால் முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டு, ஐயோ ஆண்டவரே, ஐயோ என் மனைவியே, என் கணவரே, நான் தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னியும். இந்த நாடகம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன ஆயிரும்? எல்லாம் சரியாயிரும். ஆர்சி சர்ச்சில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மன்னிப்பு கேட்கும் ஒரு பீடம் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் போய் முட்டி போட்டு அந்த பக்கம் ஃபாதர் இருப்பாங்க. இவன் எல்லாத்தையும் மன்னிப்புட்டு ஃபாதர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? மன்னிப்பு சொல்லணும். ஃபாதர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இவன் அடுத்த பாவம் செய்யறதுக்கு என்ன ஆயிருமா? ரெடி ஆயிரும். இதுவா இல்ல. வேதம் எப்படி நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம்,
மதிகேட்டுக்கு திரும்பாதவனுக்கு சமாதானம் கிடைக்கும். ஒருவன் தன் பாவத்திலிருந்து, தன் அகோரமான சிந்தையிலிருந்து, தன் தேவனுக்கு வேண்டா வெறுப்பான காரியத்திலிருந்து ஒருவன் ரட்சிக்கப்பட்டு அவன் மீண்டும் அந்த காரியத்துக்கு திரும்பாமல் இருந்தா அவனுக்கு சமாதானம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். சோத்திரம். பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போனாரு. ஆனா அவருடைய இருதயத்துல என்ன இல்ல? சமாதானம் இல்ல. குடிக்கொள்ளல, சமாதானம் குடிக்கொள்ளல. பதட்டத்தோடயே இருக்கிறாரு. எப்பயுமே பெரிய பெரிய மீன்களை பெரிய பெரிய எண்ணிக்கையில பிடிக்கிறான். வெறும் 153 மீன்கள் மட்டும்தான் அத்தனை பேர் வீசின வலையில சிக்கிருக்கு. ஒரு காலத்துல பேதுரு மட்டும் போடுற வலையில குறைஞ்சது 500-600 மீனாவது மாட்டும். அங்க அத்தனை பேர் போய் வலை வீசி எத்தனை மீன் தான் கிடைச்சிருக்கு? 153 மீன்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன? அவங்களுடைய சென்சார் சரியா வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? ஒரு குற்ற உணர்வு. ஒரு குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வோடு வாழ முடியாத பேதுரு இயேசுவினுடைய உருவத்தை பார்த்தவன அது இயேசுதானே கன்ஃபார்ம் பண்றாரோ இல்லையோ உடனே மேலங்கியோடு குதித்து வேகமா போயிட்டு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மறுபடியும் மாறுதுன்னா மதிகேட்டுக்கு திரும்பாத வாழ்க்கையாய். பேதுரு தன் மதிகேட்டான மீன் பிடிக்கிற வேலைக்கு திரும்பின உடனே அவருடைய மனம் குழப்பமடைய ஆரம்பிச்சிருச்சு. என் பாவத்திலிருந்து கர்த்தனுக்கு விடுதலையை கொடுத்திருந்தோம், நான் மீண்டும் பாவம் செய்வேன் என்றால், நான் சத்தியம் பண்ணி இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டோம், அங்கிட்டு போய் செய்யறோம் பாத்தீங்களா? அதனால எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? சோதரன் சொல்லக்கூடாது, அவ்வளவு அருவருப்பான காரியம். நம்பிக்கையை உடைக்கிறதை விட ஒரு மிகப்பெரிய துரோகம் வேற இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கொலையோ கரும கடந்து அது கடந்துட்டு போகுது. ஆனா அந்த நம்பிக்கை துரோகம் பண்றோம் பாத்தீங்களா? சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சத்தியத்தை மீறுறோம் பாத்தீங்களா? அதை விட ஒரு துரோகம் எதுவுமே கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அழைத்து வந்தது இவரை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, இவரை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை என்று கூப்பாடு போட்டவங்க இப்ப கண்ணுக்குட்டி டிக்கெட் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுவே எங்களை நடத்தி வந்தது, இதுவே எங்களை ஆளுகை செய்தது இல்ல. எனக்கு ஒரு தெளிவு வேணும், எனக்கு ஒரு ஒருநிலைப்பாடு வேணும். யார் ஒருநிலைப்பாட்டோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம். மதிகேட்டுக்கு திரும்பாமல், தன்னுடைய மதிகேட்டுக்கு திரும்பாமல், தன் பாவ காரியத்துக்கு திரும்பாமல், தன் துர்குணத்துக்கு திரும்பாமல், தன் அசிங்கம் பிடிச்ச அந்த பழைய நாத்தம் பிடிச்ச பன்னிக்கோட வாழக்கூடிய வாழ்க்கையை விரும்பாமல் தகப்பனோடு வாழ்ந்தால் இளையகுமாரன் என்றைக்கும் தகப்பனுடைய இளையகுமாரன் தான். ஆனா பகல்ல தகப்பன் கூடையும் இரவுல பன்னி கூடையும் இருந்தா அவன் கடைசி வரைக்கும் எதுக்கும் எப்படி சொல்றது, அத உரியவனாவே இருக்க மாட்டான். அவன் பன்னிக்கும் உரியவனா இருக்க மாட்டான், தகப்பனுக்கும் உரியவனா இருக்க மாட்டான். இரு மனம் உள்ளவன் தன் வழியில் குந்தி குந்தி நடந்து கொண்டு போகிறான் என்பது போல என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் கர்த்தர் விரும்புறாரு. மதிகேட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது? திரும்பக்கூடாது. அதே தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். உன் பிதாக்கள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். மூன்றாவது எதை குறிக்கிறது என்றால் வேத வசனத்தால் போதிக்கப்பட்டிருக்கணுமா. அதே சங்கீதம் 119 சங்கீதம் 165வது வசனத்துல வாசிக்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. மூன்றாவது யாருக்கு சமாதானம் அப்படின்னாக்க வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. கட்டி பிடிச்சிட்டு படுத்துங்கிறவங்களுக்கா? வாசிக்கிறவங்களுக்கு. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. வேதத்தை வாசிங்க. பிரஷர் அதிகமா இருக்கா? பைபிள் வாசிங்க. என் ஃப்ரெண்டு பைபிள் காலேஜில் ஒருத்தர் இருந்தான். அதில் அவன்கிட்ட என்னை கேட்பான், ஏதாவது திட்டணும்னு வச்சுங்களேன்,
கேம்பஸில் அன்னைக்கு லீடராக இருக்கிற யாரோ சீனியராக திட்டாங்கனாக்க நேராக வந்துடுவான். நான் பைபிள் காலேஜ் போய் தான் நான் பைபிளே படிக்க ஆரம்பித்தேன். அது 2வது கதை. நான் எப்பயுமே பைபிளும் கைமா என்ன பண்ணுவேன், நேரம் கிடைக்கிறப்ப படிப்பேன். ஏன்னா பைபிள் தெரியாது. ஆனால் எங்கே வந்துட்டேன், பைபிள் காலேஜுக்கு படிக்க போயிட்டேன். பைபிளே தெரியாது எனக்கு. அதனால் பைபிள் என்ன பண்ணேன், வந்த இடத்துல வந்ததை படிக்கணும்ல, அதுக்காண்டி நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அரட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். அப்போ இவன் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். பறக்கு 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 பறக்குன்னு படிப்பான். என்னடா பண்ணுற அப்படின்னு கூப்பிட்டு கேட்டா, ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் அப்போ தான் 2-3 அதிகாரம் படிச்சிருப்பேன். ஒரு சாப்டர் ஒரு புக்கை முடிச்சு அவன் அடுத்த புக்கு போயிருப்பான். எஸ்ரா முடிச்சு நெகேமியா, நான் அப்போ தான் எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படித்தேன். இப்போ நெகேமியா தாண்டி போயிட்டு இருப்பான். இல்லை என்னடா பண்ணுற, பைபிள் படிக்கிறேன். படி, யார் வேண்டாம், என்ன இப்படி படிச்சுட்டு இருக்கிற, சீனியர் என்னை திட்டான், அதனால அதான் அந்த கோவத்தில் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அட பைத்தியக்காரன், ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, வேற என்ன பண்ண, திருப்பி அடிக்கவே முடியாம போயிட்டு சண்டை வர அடிச்சா அதுக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கு பைபிள் படிப்போமே. இப்படி கோபத்திலேயே எனக்கு தெரிஞ்சு 10 வாட்டிக்கு மேல பைபிள் படிச்சு முடிச்சிட்டான். கோபத்திலேயே, கோபத்துலங்க படிக்கணும்னு படிக்கிறவன் கோபத்திலேயே படிச்சு 10 வாட்டி படிச்சு முடிச்சிட்டான். எனக்கா புள்ளி அரிச்சு போச்சு, மனுஷனா ஆகலாம் அப்படின்ட்டு. நமக்கு என்ன படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு. கோபம் வரணும், ஆனா அது எதுல காட்டணும், வேதத்தின் வழியாக, வசனத்தின் மூலமா காட்டுங்க. ஏசுநாதர் கோபம் வந்துச்சு, பிசாசு வந்து என்னை வணங்கு, எனக்கு முன்னாடி மண்டியிடு, உலகத்தையே தரேன்னு சொன்னப்ப ஏசுநாதருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். எல்லாம் பைத்தியக்காரப்பல, இது படைச்சதே நான் தான், நீ ஏன் என்னல பாதி காவாசி நகை தூசி கூட வரமாட்ட, உங்கால நான் விழுக்கணுமா, எவ்வளவு கோபம் வந்திருக்கும். ஆனா அவர் ஓங்கி சப்புன்னு அரைஞ்சாரா அப்படி ஓரத்துல அப்படின்னு. வேதத்தின் வசனத்தை வைத்து எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்கள்ட்ட ஓடி போவானா. எப்படி வரப்ப கத்தி கம்புற நிக்கிறதா, வேத வசனத்தை சுமந்தவர்களாக நிக்கணும், அவங்களுக்கு சமாதானம் உண்டு. வசனத்தை சுமந்து பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பலகீனம் வந்தாலும், சில நிறைவேறாத காரியங்கள் வந்தாலும் வாக்குத்தத்தத்தை சொல்லி கர்த்தர் செய்வார். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஆன்மா, அந்த ஆன்மால இருந்து, அந்த உண்மையிலிருந்து சொல்லி பாருங்க, கர்த்தர் பார்த்துக்கு வர்றா. அதுல வர அந்த ரிலாக்ஸ் வர எதுலையுமே கிடைக்காது. நீங்க 10 மசாஜர் பெட்ல படுத்து கிடந்தாலும் அந்த ரிலாக்ஸ் என்ன பண்ணாது, வராது, அந்த பிரஷர் குறையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒற்றை வார்த்தைய மனதார சொல்லி பாருங்களேன், எல்லாம் மாறிடும். அவருடைய வசனத்தை சொல்லி பாருங்க. அவருடைய வசனத்தை கொண்டு உங்களுக்குள் வரக்கூடியதான டென்ஷனை, உங்களுக்குள் வரக்கூடியதான கோபத்தை, உங்களுக்குள் வரக்கூடியதான பிரஷரை, உங்களுக்குள் வரக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும், அது பிசாசின் ஆதிக்கமா இருந்தாலும், பிள்ளைகளின் ஆதிக்கமா இருந்தாலும், யாருடைய ஆதிக்கமா இருந்தாலும், அந்த வசனத்தை வைத்து மேற்கொண்டு பாருங்களேன், அதுல வர அந்த ரிலாக்ஸேஷன் வேற எதுலையுமே என்ன பண்ணாது, வராது. ருசித்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவங்க மிகுந்த சமாதானம் உண்டு. இரவும் பகலுமே தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் எப்படிங்க வாய்க்கும், அவன் தெளிவா இருக்கணும், அவன் நேசிக்கணும், அவனுக்கு எல்லாமே வாய்க்கும். கடைசியா நான் சொல்லி முடிச்சிடறதுக்கு மேலே நான் கொண்டு போக விரும்பல. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 48:22 வசனத்தை வாசிங்களேன். இந்த வசனம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்கும், பரவாயில்ல வாசிங்க. துன்மார்க்கருக்கோ இல்லை என்று கர்த்தர் சொல்ல. அப்படியே 57:21 வாசிங்க. அதே ஏசாயா 57:21. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று 2 வார்த்தையை 2 இடங்களில் 2 பகுதிகளில் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஏசாயா சொல்ற வார்த்தை என்ன? துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை. அதே ஏசாயா மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்ற வார்த்தை என்ன? துன்மார்க்கருக்கு. அப்ப யாருக்கு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையிலனா? துன்மார்க்கம் எண்ணம் உடையவர்களுக்கு. என் இருதயம்
துன்மார்க்கமான காரியத்தை செய்யும் என்றால், துன்மார்க்கம் என்றால் என்ன? தேவன் அருவருக்கிற அனைத்தும் துன்மார்க்கம். என் சத்திய வேதாகமம் எதை எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்வது அத்தனையும் துன்மார்க்கம். என் தேவனாகிய கர்த்தர் வசனத்தின் மூலியமாக எதை விட்டு நீ வா, எதை விட்டு நீ பிரிந்து வர வேண்டும், எந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது, எந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று அவர் எனக்கு சொப்பனத்தின் மூலமோ வேத வசனத்தின் மூலமோ திட்டவட்டமாக தெளிவாய் பேசியும் அதை நான் மீறி நடக்கிறேன் என்றால் அதுக்கு பெயர்தான் துன்மார்க்கம். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கிடையாது? தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன என் முக்கியமான பிரசங்கத்துக்குள்ளேயே போகலை, இன்னும் பின்பக்கத்தில் தான் இருக்கிறேன். இந்த பாருங்க, பின்பக்கத்தில் தான் இருக்கு, முன்பக்கத்தில் தான் முக்கியமான பிரசங்கமே கொண்டு வந்தேன். ஆனால் இது இன்னும் பேச முடியாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஓடி போச்சு. இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல. பொறுமை இருக்குமா? பேசவா? உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க, நாங்கள் கேட்குறோமா கேட்கலன்னு உங்களுக்கு தெரியவா போகுது? சுருக்கமாக சொல்லி, ஏன்னா 4-24 ஜெபம் ஆரம்பிக்குதா, இதுக்கப்புறம் இந்த பிரசங்கத்தை நான் எப்போ கையில் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அதனால் 2 வார்த்தை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடித்தேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் குறித்து வச்சுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 18 வசனம். அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை. சம்பவத்தை சுருக்கமாக வேகமாக சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கங்க. ஈசாக் என்கிற ஒரு தேவ மனுஷனோடு அபிமெலேக் எனக்கூடிய ஒரு மனுஷன் வந்து போராடுகிறான். கேராரின் ராஜா வந்து என்ன பண்றான்? ஈசாக்கோடு போராடி கொண்டிருக்கிறான். ஈசாக்கோடு போராடி 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 அவனுடையதான 2 துறவுகளை திருடி விட்டான். 3வது துறவை அவன் தேவ சித்தத்தின்படி தோண்டி அதை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழும் பொழுது, அப்ப அங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அங்க அபிமெலேக்கோடு சேர்ந்து சேனாதிபதியோடு சேர்ந்து இன்னொருவரும் சேர்ந்து ஈசா கிட்ட வந்து சமாதானம் பண்ண வருவாங்க. ஈசாக்கே, எங்களுக்கு சமாதானம் வேணும். எங்களுக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். 3வது, யாருடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் வாரி வழங்குவார் என்றால், யாருடைய குடும்பம் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதோ, யாருடைய குடும்பம் ஜெபத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த குடும்பத்தின் மேல் தேவ சமாதானம் ஒரு நாளும் விடுபட்டு போவது இல்ல. அந்த குடும்பத்துக்கு தான் சங்கீதம் 122 7வது வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. யாருக்கு? ஜெபிக்கிறவங்களுக்கு. ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷன். ஈசாக்கு எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷன். இதே அபிமெலேக்கு கேராரின் ராஜாவா இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் 2 முதல் 18 வசனங்கள்ல ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராள் மிக அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தன் தங்கச்சின்னு சொல்லி அபிமெலேக்கு கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அபிமெலேக்கு என்ன பண்ணிடுவாப்புல? தங்கச்சி தானே, நமக்கு மனைவியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு? கொண்டு போயிருவாரு. அப்ப கர்த்தர் அபிமெலேக்கு சொப்பனத்துல வந்து சொல்லுவார், இல்லை அதை அவன் பொண்டாட்டி, நீ என்ன பண்ண விடு அப்படின்னு. விட்டதுக்கு அப்புறமா பிடிச்சி உட்காந்துக்கிட்டு, ஐயோ ஸ்தோத்திரம், ஐயோ என்னையா செய்ய பார்த்தேனே, கொல்ல பார்த்தீங்களே அப்படின்ட்டுன்னு அவர் புலம்புவார். ஆபிரகாம் சொல்லுவார், நீ கொன்றுவ நினைச்சு தான் நான் உன்னைய கொல்ல பார்த்தேன். யார்கிட்டடா அது கோத்து விட்ட? கர்த்தர்கிட்ட கோத்து விட்டேன். சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டுன்னு போயிடுவார். அங்க அபிமெலேக்கு போயிட்டு பார்க்குறாரு, தன் மனைவிகள் அத்தனை பேரும் மலடிகளாய் மாறிவிட்டாங்க. தன் மனைவிகள் அத்தனை பேரும் மலடிகளாகி கர்ப்பம் திறக்கப்படாம கிடக்கிறத அபிமெலேக்கு பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன செய்வதுன்னு புலம்பிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, நீ யாருடைய மனைவியை அபகரிக்க நினைச்சியோ அவங்கிட்ட போய் சொல்லு, அவன் உனக்காக என்ன பண்ணுவான். அந்த கடைசி வசனம் அப்படிதான் முடிஞ்சிருக்கும். 20ஆம் அதிகாரம் 18ல வேண்டிக் கொள்வான், வேண்டிக் கொண்டான். ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான்னு போடப்பட்டிருக்கும். அப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறாரு? துரோகியா இருந்தாலும், தன்னுடைய மனைவியை எடுக்க நினைச்சவனா இருந்தாலும், அவன் சந்ததிக்காக அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார்.
அதுக்கு அடையாளமாக தான் 21ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கும் ஆபிரகாமும் சேர்ந்து ஒரு துறவை வாங்கி அந்த துறவுக்கு ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து அவங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு ஆபிரகாம் செத்து மண்ணில் போட்டு புதைச்சி தள்ளியாச்சு. இப்ப 26ஆம் அதிகாரத்தை ஒரு அதே அபிமெலேக் என்ன பண்றான்? வெளியே வரான். வெளியே வந்து என்ன சொல்ற? இந்த பிரச்சனை எப்ப வருது அப்படின்னா, பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தாருன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பஞ்சாயத்து வரும். அபிமெலேக் வந்து பார்க்கறான். அபிமெலேக்கோடு இருந்த மற்றவர்கள் பார்க்கறாங்க, இதெல்லாம் எனக்கு வேணுமே, நீ கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு என்ன பண்றாங்க? ஏசேக்கை தூக்கிட்டாங்க, சித்னாவை தூக்கிட்டாங்க. ரெகபோத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது இப்ப இந்த ரெகபோத்தை பார்த்து ரெகபோத்துக்கு முன்பாக ஈசாக்கு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த ரெகபோத்தாவது எனக்கு நிரந்தரமா இருக்குமே, இது இல்லை இதையும் வாரிட்டு போயிருவாங்களா? ஏற்கனவே எங்க அப்பா தோண ஏசேக்கையும் தூக்கிட்டாங்க, சித்தனாவையும் தூக்கிட்டாங்க, ரெகபோட்டு மட்டும் தான் மிச்சமா இருக்குன்னு பார்த்தா அதையும் இவங்க தூக்கி வராங்களே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, பயப்படாத, நிம்மதியா துறவை என்ன பண்ணு, தோண்டு, ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் அவனுக்கு ஒரு பிரச்சனை? கர்த்தர் சொன்னாரு, ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஜெபிக்கிறவரா இருந்தார். ஈசாக்கு விதை வித 100 மடங்கு அறுவடை பண்ணான்னு சொன்ன உடனே ஒரு பேர் சபால போயிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் தொழுது கொள்ள ஆரம்பிச்சார். ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தர் தொழுது கொள்ள ஆரம்பிச்சாரு. தகப்பன் கர்த்தரை தொழுது கொள்கிறான், பிள்ளையும் கர்த்தரை தொழுது கொள்கிறான். அப்ப தலைமுறை தோறும் அவர் எதை வழங்கி கொண்டிருக்கிறார்? என் குடும்பம் சமாதானமாய் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் என்றால் என் தலைமுறை தோறும் நான் கர்த்தரை தொழுதுகிறவனாய், நான் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறவனாய் நான் மாறுவேன் என்றால் எனக்கு சமாதானமும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சமாதானம் வேண்டும் என்றால் நானும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். இதைத்தான் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், உன் பிள்ளை என் பேச்சை கேட்ட நான் அவனுக்கு தேவனா இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன். ஆபிரகாம்டி ஓ சந்ததிக்கு நான் தேவனா இருக்கணும்னாக்க அவங்க என் பேச்சை கேட்ட நான் தேவனா இருப்பேன், தேவனா இருக்க மாட்டேன். அப்ப சமாதானத்தை ஈசாக்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த சமாதானம் பூமி நீ போ, உன்னை ஒருவன் என்ன பண்ண மாட்டான், எதிர்த்து வர மாட்டான்னு சொன்னாரு. ஆனா அந்த சமாதானத்தை யாரு காப்பாத்துறா? யாரு காத்து கொண்டு கையில பிடிச்சு வச்சிருக்கிறா? ஈசாக்கு. என் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை நான் எதின் வழியாய் காப்பாற்றி கொள்ள முடியும் என்றால் ஜெபத்தால் மட்டும்தான். என் குடும்பத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட சமாதானம், என் தலைமுறைக்கென்று கொடுக்கப்பட்ட சமாதானம், என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நான் எப்படி காத்துக்கொள்வது என்றால் ஜெபத்தில் தான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஜெபத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம் என்கிற அந்த அபிஷேகத்தை ஈசாக்கும் ஜெபத்திலேயே பெற்றுக்கொள்கிறார். ஈசாக்கும் ஜெபத்திலேயே சோத்திரம் பேர்சபால போய் கணவர் தோன்றாரு, அங்க ரெகபோத் கிடைக்குது. அதுக்கப்புறமா கர்த்தருக்கு பலிபீட செலுத்தி எல்லா காரியத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஆட்கள் வராங்க. அப்பதான் இந்த வாசிக்கப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கும். சமாதானம், நாங்க சண்டை போட வரலப்பா. ஏன் தெரியுமா அவன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னா? இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இப்படிதான் தெரியாம நான் போய் என்ன பண்ணேன், மாட்டினேன், எனக்கு சந்ததி இல்லாம ஆக்க அவர் பார்த்தாரு, அவரோட பையன் நீனு, இது தெரியாம நான் உன்கிட்ட வந்து வாழாட்டிட்டேன். இப்போ உன்கிட்ட நான் பண்ண வம்புக்கு உன் தேவன் எனக்கு என்ன தண்டனையை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், வருமுன் காப்பதே நலம் என்பது போல நான் சரண்டர் ஆகிறேன், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அபிமெலேக் என்ன பண்றாரு, வந்து நிற்கிறார். ஒருவன் ஜெபிக்கிறவனா இருப்பான் என்றால், நாம் ஜெபிக்கிறவனா இருப்போம் என்றால் என் சத்ருவும் என்னிடத்தில் சமாதானமாக கர்த்தர் மாற்றுவான். அல்லேலூயா. நான் போய் வழக்காட வேணாம், நான் ஜெபத்தில் நின்னா போதும். இடையில ஒரு சகோதரன் அழகா ஒரு சாட்சி சொன்னார்கள், ஞாபகம் வரதுனால சொல்றேன். கணவருக்கும் மனைவிக்கும் இடையில ஏதோ அப்பக்கப்ப சில மனஸ்தாபம் வரும். கணவன் மனைவினாலாம் சகஜம்தானே. அல்லேலூயா. கணவர் வாய்க்கு வரதெல்லாம் காட்டு போட்டுன்னு காட்டி விட்டு போயிடுவார். மனைவி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சத்தம் போடாம முழங்கால் போட்டு, ஏசப்பா என் புருஷன் எதுக்கு என்னை திட்டினான்னு தெரியல, வேலைக்கு தான் போயிருக்காரு, நீங்க பார்த்துக்கங்க. இதோட இவங்க சைலண்ட் ஆயிடுறது. இப்ப வேலைக்கு ஒரு துறை போயிருக்காருல,
இவர் போய் காலை இறக்கி கீழே அப்புறம் கண்டக்டர் காரி காரி துப்புவான். எதுக்கு திட்டுறானே தெரியாது. அவன் திட்ட ஆரம்பிச்சிருவான். சரி, இவன் தான் டென்ஷனில் திட்டுறான்னு நேராக கம்பெனிக்குள்ளே போனால் அவன் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே திட்ட ஆரம்பிச்சிருவான். கம்பெனிக்குள்ளே இருக்கிற இவருக்கு ஒன்றும் விளங்கலை. சரி, சாப்பிட்ற டைமில் சாப்பிடுவோம். காலை டிஃபன் சாப்பிட்ற டைமில் டிஃபன் சாப்பிடுவோன்னு போய் உட்கார போனால், டிஃபனை திறந்து போனால் ஒரு ஞாபகம் வருது. டிஃபனை பார்த்தோன்னே வீட்டு ஞாபகம் வருது. ஐயோ, காலையில் வேற அந்த அந்த என் மனைவியை வேற திட்டிப்புட்டு வந்துட்டேன். எதுவும் வேலைகளை வில்லங்கத்தை எதுவும் பார்த்து விட்டாங்களோன்ட்டுன்னு இவர் ஃபோன் பண்ணி, அம்மா தாயை தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு என்ன பண்ணாத, ப்ரேயரில் ஏரில் வச்சு என் வாழ்க்கைக்கு என் வேலைக்கு உலைய வச்சிடாதுன்னு சொல்லி அழுதாராம். சரி, சொன்னாராம், மாற்றி சொல்லிட்டு சொன்னாராம். அதுபோல் ஆபிரகாம் எங்கே வேட்டு வைக்க போனார்? தேவ சமூகத்துக்கு. அபிமெலேக்கு, நீ தூக்கிட்டு போ, நான் பின்னாடியே குண்டு அனுப்புகிறேன். ஈசாக்கு, நீ ஏசேக்க தூக்கு, சித்தனாவை தூக்கு, ரெகபோத்தையும் தூக்கு, நான் பின்னாடியே ஒரு அணுகுண்டு என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். எது அது அணுகுண்டு? நான் என் முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் 2 சொட்டு கண்ணீர் விடுறேன் பார்த்தீங்களா, அந்த 2 சொட்டு கண்ணீர் மிக மிக விலை உயர்ந்த அணு ஆயுதம் தேவ சமூகத்தில். உலகத்தில் எவ்வளோ பேர் அணு ஆயுதம் இருக்கலாம், ஆனால் என் தேவ சமூகத்துக்கு பெரிய அணு ஆயுதம் எது தெரியுமா? என் கண்ணிலேருந்து விழுகிற 2 சொட்டு கண்ணீருக்கு அவர் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க. பாகிஸ்தான் ரஷ்யாவை அடிச்சிருக்க மாட்டா, ரஷ்யா ஈரான் அடிச்சிருக்க, உக்ரைன் அடிச்சிருக்க மாட்டா, அப்படி ஒரு அடி விழுகும். எதுக்கு? என்னுடைய விலை உயர்ந்த அணு ஆயுதம் என் 2 சொட்டு கண்ணீருக்கு. தேவ சமூகத்தில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சமாதானம் உண்டாகும். அவங்க கோவப்பட அவசியம் இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். அவங்க புலம்ப தேவையில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். அவங்க யுத்தம் பண்ண தேவையில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். அவங்க வழக்காட தேவையில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரே ஒரு காரியம், முழங்கால போட்டு டெய்லி பதில் வராத அட்ரஸுக்கு டெய்லி லெட்டர் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பதில் வராதுன்னு தெரியும், ஆனால் டெய்லி என்ன பண்ணுவோம், தந்தி போடுற மாதிரி டெய்லி போய் 2 சொட்டு அணு ஆயுதத்தை போட்டு வாங்க. அந்த அணு ஆயுதத்தை சேர்த்து வச்சு அவரு ஒரு பெரிய அணு ஆயுதமாக வீசுவார். அது போதும் நம் குடும்பம் ஒட்டுறதுக்கு. அவரு போகிற அணு ஆயுதத்தில் குடும்பம் பிரியாது, குடும்பம் உடஞ்சி போகாது. அவர் போகிற அணு ஆயுதம் பார்க்கறதுக்கு அப்படி உடையிற மாதிரி உடையும், ஆனால் டக்குன்னு ஒட்டிக்கும். ஆனால் அதுவே வெளியிலேருந்து அணு ஆயுதத்தை தூக்கி நான் உள்ளே போட்டேன்னா காலத்துக்கு என் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. எது வந்தாலும் தேவ சமூகத்தை நாடுங்கள், என் குடும்பம் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.